அன்புறவுகளே, இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன். உழைக்கும் மக்களின் டீம் பாருங்க, உழைச்சிட்டு பாதியில வந்திருக்கோம். எடுத்துக்குவோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருடங்கள் ஆச்சு. நம்மளுடைய நண்பர் தான் நமக்கு இந்த லிங்க் அயச்சது. அந்த അയച്ചതിനുடைய പ്രയാസമായി தான் நான் இங்கே വന്നത്. அதனால ரொம்ப സ്നേഹത്തോടെ എപ്പോഴും വരുന്ന ഒരാളാണ്. ഇവിടെ മനസ്സ് തൈര് നോക്കണ്ട, മനസ്സ് വാങ്ങണ്ടല്ലോ, പുഷ്പമാരിയാണ്. அன்புறவுகளே, இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் ஜெத்தாவில் நடக்குது. அந்த ஐபிஎல் ஆக்ஷன் இங்கே இந்த மாலில் தான் நடக்குது. இந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த நண்பர்களை தான் நம்ம நேற்று சந்தித்தோம். ஆமாம், அவங்க தான் இங்கே வர சொல்லி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறையா கொடுத்தாங்க. நடக்கிற இடம் பாருங்க உள்ளுக்குள்ள. இப்போ நம்ம வந்திருக்கிறது சூப்பர் கிங்ஸினுடைய விஐபி என்ட்ரன்ஸு. விஐபி என்ட்ரன்ஸில் இங்கிட்ட ஒரு 5 டீமனுடைய லோகோ வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 5 டீமனுடைய லோகோ வச்சுருக்காங்க. இது ஜெத்தாவில் நடக்கிறது நமக்கு ஒரு பெருமிதமாகவும் இருக்குது, ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது. இதுக்குள்ளே பட் நம்மளை என்ட்ரி அலோவ் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து கேட் நம்பர் 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ கேட் நம்பர் 7 போவோம். டாடா ஐபிஎல் ஆக்ஷன் 2025 நம்ம ஜெத்தாவில் 1 மணிக்கு தான் உள்ள ஏழை விடுவாங்களாம். 12 மணிக்கு நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ மணி 11 தான் ஆகுது. நம்ம அடுத்தடுத்து ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா, யாராவது பார்க்க சான்ஸ் கிடைக்குதா நம்ம ஐபிஎலுக்கு வந்தோம். ஐபிஎலுக்கு வந்த இடத்துல அவங்கவுங்க ஃபேன்ஸு தனித்தனியாக வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுங்கிறனால தனித்தனியாக நிற்கிறாங்க. கேட்டு 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுவான்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்படி எடுத்தா ஃபேன்களுடைய ஒரு இதை செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து பாருங்கள், அப்படி காட்டு, வாங்கி காட்டுதா, அப்படி லைனில் காட்டு. நம்ம சென்னை சூப்பர் கிங் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. பாக்கி எல்லாம் நல்ல வெயிட்டாக வந்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங் மட்டும் ரொம்ப கம்மியான ஆட்கள் வந்திருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. இதுதான் நம்மளுடைய சென்னை சூப்பர் கிங்கோடைய இதெல்லாம் நேற்று வந்தவங்க. நல்லா இருக்கீங்களா? வந்தாச்சு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எல்லாரும் எப்படி யூனிஃபார்ம் வந்திருக்காங்க. நமக்கு மட்டும் கொடுக்கல. நான் கேட்ட தப்பா? பாத்தீங்களா, நான் கேட்ட தப்பு இல்ல. சரி, எல்லாருமே எப்படி பக்காவா யூனிஃபார்ம் வந்திருக்காங்க. ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணி யூனிஃபார்ம் கொடுக்காம இருந்தாங்க? உழைக்கும் மக்களின் டீம் பாருங்க, உழைச்சிட்டு பாதியில வந்திருக்கோம். அவங்க எல்லாம் இதுக்குன்னு லீவு போட்டுட்டு இல்லைன்னா எங்க வந்தாங்க, இல்லைன்னா காசு கொடுத்து கூட்டு வந்தாங்களான்னு தெரியும். இயல்பான மக்கள் நம்ம 5 டைட்டில் அடிச்சு, நமக்கு 5 டைட்டில் 2 சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நம்ம வரணும்னு நினைச்சாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சேனல் சொல்லுங்க நண்பரை. நான் வந்து சவுதி தமிழன் அப்படின்னு சவுதி தமிழன் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. நம்மள மாதிரி சின்ன சேனல் தான். கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வந்து சவுதிக்கு வந்து ஒர்க்காக தான் வந்திருக்கோம். பட் யூடியூப் வந்து ஒரு டைம் பாஸாக இருந்தாலும் அது ஒரு ப்ரொஃபஷனலாக செய்கிற நாங்கள்லாம். அதனால் கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, சவுதி தமிழன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை சூப்பர் கிங் விசில் போடு. கெஸ்ட் என்ட்ரன்ஸு இதுதான், பெஞ்ச் மார்க் என்ட்ரன்ஸு. உள்ளே போகிறோம். நம்ம கேட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இல்லைன்னா இது ஆக்ஷன் ஹாலு. இந்த ஹாலுக்குள்ளே நடக்குது ஆக்ஷனு. இப்போ இந்த ஹாலு உள்ளே போகிறோம். வாங்க. இது வந்து ஐபிஎலுக்காக உருவாக்கின தண்ணி. அப்போ எந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஐபிஎல் உள்ளே இருக்கு பாருங்கள். ஐபிஎலுக்காக ஸ்பெஷலாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட வாட்டர். அப்படி இங்கே வந்து ஃபுட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. விசில் போடு! DSK விசில் போடு!
நம்ம உள்ள என்ட்ரி ஆகி வந்தாச்சு. நமக்கு வந்து தனியாக இடம் கொடுத்துருக்காங்க. இருக்கப்பட்ட இடங்கள் இந்த இடம். ஓகேயா? ஆக்ஷன் நடக்கும்போது கம்ப்ளீட் சைலன்ஸ்ல இருங்க, சரிங்களா? நோ செலிப்ரேஷன்ஸ் ஆர் நோ எனிதிங், சரிங்களா? ஒன்லி வென் வி நம்மள பிட் ஜெயிச்சிட்டோம்னா we can clap and celebrate, சரிங்களா? மற்றபடி பிரேக் டைம்ல we can celebrate, we can have our chance. மற்றபடி சைலன்ஸா. அன்புறவுகளே, இப்போ நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுடைய, அதாவது ஐபிஎல் ஏலத்தில் லைவில் உட்காந்துருக்கோம். அந்த இடத்துல தான் லைவ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல அந்த ஏலம் எடுக்கக்கூடிய டீமுடைய ஓனர்கள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. நிறையா விவிஐ அது பாருங்க, ஃபேன்ஸை பாருங்கள் என்ன அலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு ஃபேன்ஸ் அலம்பலை பற்றிலாம். பட் இப்போ பண்ணிக்கலாமா, பட் அவங்க ஏழை விடவில் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 24 கோடி 70 லட்சம் தான் அதிகப்படியாக போனது. பட் இந்த தடவை வந்து சர்வீஸ் ஐயர் வந்து இது வரைக்கும் 22 கோடி போயிருக்காரு, 22 கோடி போயிருக்காரு. பஞ்சாப் வந்து 22 கோடியை நெருங்கியிருக்காங்க. பட் அதை பீட் பண்ணுவாரா என்னன்னு தெரியலை. டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் கடுமையான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 24-75 தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 25 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு ஏலம். லஞ்ச் பிரேக்கிற உணவுக்காக வந்திருக்கோம். எப்போவுமே உணவுக்கு அடிக்கடியாக தான் இருக்கான். என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று என்ன வச்சுருக்காங்க. ஜெர்ஜி வச்சுருக்காங்க. கேர்ட் ரைஸு. நம்ம தயிர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் தயிர் சாப்பாடு கொஞ்சம் எடுத்துக்குவோம். நம்ம ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருடங்கள் ஆச்சு. தயிர் சாப்பாடு. இது சட்னி ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வெஜ்ஜு. இந்த செக்ஷன் வந்து வெஜ்ஜு செக்ஷனு. அங்கிட்டு ஏடா அது பயங்கர கூட்டமாக இருக்குது. நான்வெஜ் செக்ஷன் பயங்கர கூட்டமாக இருக்குது. எப்போவுமே சாப்பாடு ரெடி தாங்க. வெஜ்ஜு 5 நிமிஷத்தில் காலியாகிடுச்சு. சார் நான்வெஜ்ஜு 5 நிமிஷத்தில் காலியாகிடுச்சு. வெஜ்ஜு கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகிடுச்சு. ரொம்ப நாளாச்சுன்னு தயிர் சோறு நம்ம எடுத்துருக்கோம். சரி அதுதான் கிடைக்கல அப்படின்னு ஸ்வீட்டு எனக்கு நம்பிக்கும். பாலுக்கு ஒன்று எல்லாத்துலேயும் நிறந்து ஸ்வீட் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். தயிர் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுது, ரொம்ப மாதங்கள் ஆகுது. இது நம்மளுடைய நம்பர் சியா நண்பன் நண்பன் நம்மளுடைய நண்பர் தான் நமக்கு இந்த லிங்க் அயச்சது. அந்த அயச்சினுடைய பிரயாசமாக தான் நான் இங்கே வந்தது. அதனால ரொம்ப நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோல சொல்லியிருக்கு, நாளை அவரை காணும், கண்டிப்பா நான் அவரை இன்ட்ரோடியூஸ் செய்யறேன் சொல்லியிருக்கு. நான் வீடியோல சொல்லியிருக்கு. ഇത് നമ്മളെ നൻപനാണ്. എവിടെ കണ്ടു കഴിഞ്ഞാലും സ്നേഹത്തോടെ എപ്പോഴും വരുന്ന ഒരാളാണ്. ഇവിടെ മനസ്സ് തയ്യ നോക്കണ്ട, മനസ്സ് വാങ്ങുന്നല്ലോ പുഷ്പന്മാരിയാണ് എപ്പോഴും. അൽഹംദുലില്ലാ ரொம்ப சந்தோஷம் ஷாம். எப்படி ஆல் தி பெஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். அன்புறவுகளே, முதல் நாளுடைய ஐபிஎல் ஏலம் முடிஞ்சிருச்சு. இப்போ லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. லஞ்ச் பிரேக் தான் அங்கே லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். பட் இதனுடைய வீடியோ லென்த் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதனுடைய வீடியோனுடைய தொடர் வந்து அடுத்த வீடியோவில் வரும். அடுத்த வீடியோவும் இன்றைக்கி சாயந்தரமே வரும் உங்களுக்கு. ஓகேயா? அதனால் நம்மளுடைய வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கியமான அம்சங்கள்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுவேன். அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.